புதுசா ஒரு கார் வாங்குற ஐடியால இருக்கீங்களா? அப்போ நான் ஒரு பிராண்ட் நியூ கார் வாங்கவா இல்ல ஒரு யூஸ்டு செகண்ட் ஹேண்ட் காருக்கு போகவா? எது உண்மையாலுமே லாங் டேர்ம்ல நம்மளோட பணத்தை நிம்மதிய சேமிச்சு கொடுக்குது? வாங்க தெரிஞ்சுப்போம். இந்த வீடியோ டிஃபரண்ட் செக்மெண்ட்ஸ்குள்ள போய் இன் டெப்த் அனாலிசிஸோட யூஸ்ட் கார் வாங்குறதா இல்ல புது கார் வாங்குறதா அப்படின்றத காமிச்சு கொடுக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிரைஸ் டிஃபரன்ஸ்ங்க, இதுதான் மோஸ்ட் ஆப்வியஸ் ஃபேக்டர். எப்பவுமே ஒரு பிராண்ட் நியூ காரோட பிரைஸ் யூஸ்ட் காரை காட்டிலும் ரொம்பவே அதிகமா தான் இருக்கும். பட் அந்த எக்ஸ்ட்ரா மணி நீங்க இன்வெஸ்ட் பண்ற பிராண்ட் நியூ காருக்கு வர்த்தா? நியூ கார் போறப்போ ஹையர் அப்ஃப்ரண்ட் காஸ்ட் இருந்தாலும் மேனுஃபேக்சரரோட வாரண்டி, தென் லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக், அது கூடவே உங்களுக்கு ஒரு பிராண்ட் நியூ கார் அப்படின்ற ஃபீலை கொடுக்கும். அதுவே யூஸ்ட் கார்னு போறப்போ 30 to 40% புது காரை விட விலை குறைவா கிடைச்சாலும் நமக்கு மேனுஃபேக்சரரோட வாரண்டி, தென் லேட்டஸ்ட் டெக் அண்ட் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே மிஸ் அவுட் ஆகுது. ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு ஒரு லேட்டஸ்ட் Volkswagen Tiguanோட டாப் அண்ட் மாடல் ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தோம்னா 20.2 lakhs வருதுங்க. அதுவே யூஸ்ட் கார் மார்க்கெட்ல அதே ப்ராடக்ட்டை ஒரு 40,000 கிலோமீட்டர்ஸ் ஓடின வாகனமா பாக்குறப்போ நமக்கு 11.25 lakhsல கிடைக்குது. அப்போ அப்ராக்சிமேட்லி 8.95 lakhs நம்ம யூஸ்ட் காரா அந்த பர்టిక్యులர் ப்ராடக்ட்டை எடுக்கிறப்போ நமக்கு சேவிங்ஸா கிடைக்குது. பட் வெயிட் பண்ணுங்க, சீப்பரா வாங்கினாலும் அதோட ரீசேல் வேல்யூ, மெயின்டெனன்ஸ் காஸ்ட், தென் டிப்ரிசியேஷன் வேல்யூ எல்லாம் எப்படி இருக்க போகுது? டிப்ரிசியேஷன், தேய்மானம், அதாவது உங்க காரோட வேல்யூ நீங்க பை பண்ணி உங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆன அடுத்த நொடியில இருந்தே டிப்ரிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். ரியாலிட்டின்னு பாக்குறப்போ ஒரு பிராண்ட் நியூ கார் அதோட 15 to 20% ஆஃப் வேல்யூவை முதல் 2 வருஷத்துல இழந்துருங்க. அதுவே 5 years டவுன் த லைன் போனா 50% வேல்யூ காலி. இப்போ யூஸ்ட் கார்னு போனோம்னா ஆல்ரெடி அதோட வேல்யூ டிப்ரிஷியேட் ஆகி தான் நம்ம கிட்ட வருது. அப்போ அந்த லாஸ் வேல்யூவோட ரேஷியோ இங்க ரொம்பவே குறையும். டேட்டா படி பார்த்தோம்னா யூஸ்ட் கார் ஒரு வருஷத்திற்கு 10% தான் அதோட வேல்யூவை லூஸ் பண்ணுது. சோ பணத்தை மிச்சப்படுத்துறது உங்களோட பிரியாரிட்டினா அங்க யூஸ்ட் கார் தான் ஜெயிக்கும். சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்கறப்போ அப்ராக்சிமேட்லி போன வருஷம் புது கார்களோட டிரான்சாக்ஷன் டேட்டா மட்டும் 28 lakh கார்ஸ்ங்க அவ்வளோ வித்து இருக்கு. அதுவே யூஸ்ட் காரோட டேட்டா டிரான்சாக்ஷன் எடுத்து பார்த்தோம்னா 30 லட்சம் கிட்ட நெருங்கி இருக்கு. அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம்னா புது கார் எந்த அளவுக்கு விற்கிதோ அதற்கு மேல யூஸ்ட் காரோட டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டே தான் இருக்கு. சரி, யூஸ்ட் கார் போறப்போ பணத்தை மிச்சப்படுத்திருக்கிறோம். பட் வாட் அபவுட் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர்ஸ்ங்க? இப்போ யூஸ்ட் கார்னு பேச்சு எடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்கா கிலோமீட்டர்ஸ் அதிகம் ஓடின வண்டி எப்படியும் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஜாஸ்தியா தான் இருக்கும்னு நம்ம மைண்டுக்குள்ள வரும். பட் அது உண்மையா? சரி வாங்க பார்ப்போம். ஒரு புது பிராண்ட் நியூ கார் வாங்குறப்போ 3 to 5 வருஷம் மேனுஃபேக்சரர் வாரண்டி, தென் இனிஷியல் சர்வீஸ் காஸ்டும் கம்மியா தான் இருக்க போகுது. இங்க வாரண்டி முடிஞ்ச அப்புறம் தான் செலவுகள் அப்படின்றது அதிகமாகும். இதுவே யூஸ்ட் கார்னு போறப்போ மேனுஃபேக்சரர் வாரண்டியோட கார் அப்படின்றது ரொம்பவே ரேர் பீஸ் தான். அப்போ அன்எக்ஸ்பெக்டடா டிரான்ஸ்மிஷன், என்ஜின், சஸ்பென்ஷன் இது போன்ற இடத்துல ரிப்பேர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதிக செலவு பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. பட் வெல் மெயின்டைன்டா சர்வீஸ் ஹிஸ்டரி, தென் வாரண்டியோட ஒரு யூஸ்ட் கார் உங்களுக்கு கிடைச்சதுன்னா அது உங்களோட குடுப்பனங்க. கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் எங்க எப்ப யூஸ்ட் கார் பார்த்தாலும் ஒரு ட்ரஸ்டட் டெக்னீஷியனை வச்சு செக் பண்ணாம அந்த காரை வாங்கிடாதீங்க. இன்னொன்னு, அந்த 24 மணி நேரம் ஒரு கார்ப்பரேட் கார் கம்பெனி இருக்கு, அது பக்கம்லாம் எட்டி கூட பார்க்க வேண்டாம். சரி, இப்போ இன்சூரன்ஸ் காஸ்ட் பக்கம் வரலாம். புது காரோட இன்சூரன்ஸ் காஸ்ட் அப்படின்றது யூஸ்ட் காரோட இன்சூரன்ஸ் காஸ்ட் விட ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2024ல வாங்கின Hyundai Creta டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் மாடலுக்கு இப்போ நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி கம்ப்ளீட் கவரேஜோட இன்சூரன்ஸ் போட்டாலே 23 to 48,000 ரூபாய் வரைக்கும் டிஃபரண்ட் பிராண்ட்ஸோட கொட்டேஷனா இருக்கு. அதுவே புது கிரெட்டாக்கு 53 இருந்து 68,000 ரூபாய் வரைக்கும் இன்சூரன்ஸ் காஸ்ட் வருது. என்ன, புது கார் வாங்குறப்ப உங்களுக்கு அடிஷனலா 3 வருஷம் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸும் சேர்ந்து கிடைக்குது. சோ எப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் நியூ கார் இன்சூரன்ஸ்க்கும் ஓல்ட் கார் இன்சூரன்ஸ்க்கும் 20 to 30,000 வரைக்கும் வேரியேஷன் இருக்கத்தான் செய்து. அடுத்து இந்த லோன் அண்ட் இஎம்ஐ கம்பேரிசனை பத்தி புரிஞ்சுக்கலாம். புது கார் அப்படின்றப்போ லோன் அமௌண்ட் ஜாஸ்தியா தான் போற மாதிரி இருக்கும். இங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் யூஸ்ட் கார் காட்டிலும் கம்மினாலும் நமக்கு இஎம்ஐ அமௌண்ட் ஜாஸ்தியா தான் இருக்க போகுது. அதுவே யூஸ்ட் கார் போறப்போ மோஸ்ட்லி லோன் அமௌண்ட் கம்மியா தான் இருக்கும். அப்போ இஎம்ஐயும் கம்மியா தான் வரப்போகுது. நியூ கார்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8.5 to 14% வரைக்கும் இருக்கு. அதுவே யூஸ்ட் கார்ஸ்க்கு 11 to 18% வரைக்கும் வருதுங்க. ஒரு 12 lakhsக்கு புது காருக்காக நான் லோன் எடுக்கிறேன். ஆவரேஜா 10% அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் போட்டாலே
5 years down the line பாக்குறப்போ நான் 15.3 lakhs கட்டுற மாதிரி வருது. வட்டி மட்டும் இங்க 3.3 lakhs நீங்க கட்டியிருக்கீங்க. அதுவே யூஸ்ட் கார்னு போறப்போ ஆவரேஜா ஒரு 7 lakhs கிட்ட நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா 13% இன்ட்ரெஸ்ட் வச்சு ஒரு 5 years down the line போட்டாலே நமக்கு 2.5 lakhs தான் வட்டி வருது. மந்த்லி உங்களால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஃபேக்டரா இருக்க போகுது. ஏன்னா மாசம் புது காருக்கு 25,000 இஎம்ஐ கட்டுறோம், அதுவே ஓல்டு காருக்கு 15,000 தான் இஎம்ஐ கட்டுற மாதிரி வருது. சோ நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உங்க குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சு இதுல முடிவெடுங்க. அடுத்து இந்த ரீசேல் வேல்யூங்க. புது கார் ஆல்ரெடி சொன்னதுதான், டிப்ரிசியேஷன் வேல்யூ ரொம்பவே ஜாஸ்தியா குறைஞ்சுக்கிட்டே வரும். அதுவே யூஸ்ட் கார் பக்கம் போறோம்னா ஆல்ரெடி டிப்ரிசியேட் ஆகி தான் நம்ம கிட்ட வருது. சோ அப்போ இந்த ரீசேல் வேல்யூல லாஸ் அப்படின்றது யூஸ்ட் கார்ல அதிகம் இருக்காது, புது கார்ல தான் அதிகம் இருக்கும். ஃபைனலா ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த யூஸ்ட் கார்னு போறப்போ டைரக்ட் ஓனர்ஸ் அப்படி இல்லாம ரெப்யூட்டடா வாரண்டியோட தரக்கூடிய ஒரு சில டீலர்ஷிப்ஸ் இருப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் அங்க கார் வாங்குவது பெட்டர். சர்வீஸ் ரெக்கார்ட் ரொம்பவே முக்கியங்க. அதோட இருக்கிற காரா பாக்குறப்போ உங்களை லாங் டர்ம்ல ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா வெச்சுக்கும். சரி, இப்போ நியூ காருக்கும் யூஸ்ட் காருக்கும் இருக்க டிஃபரன்சஸை கன்க்ளூட் பண்ணலாம். பிரைஸ், டிப்ரிசியேஷன், இன்சூரன்ஸ், லோன், இஎம்ஐ, ரீசேல் வேல்யூ இது எல்லாமே யூஸ்ட் காருக்கு சாதகமா தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிலையபிலிட்டி ஃபேக்டர் பக்கம் வரும்போது தான் உங்களுக்கு நியூ கார்ஸ் பெட்டரா தெரியுது. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமா இருப்போம், சிறப்பா இருப்போம். ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.